வெல்கம் டு ட்ரீம் வாயேஜ், அது கனவு பயணம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோன்னா, நம்ம சங்குப்பட்டு பக்கத்தில் ஒரு 16ஆம் நூற்றாண்டு செஞ்சுரியில் கட்டப்பட்ட ஒரு கோட்டை, அதாவது ஃபோர்ட். அது வந்து நம்ம ஊர் சங்குப்பட்டில் இருக்குதுங்க. நிறைய பேருக்கு இந்த இது தெரியாது. முதல்ல வந்து இந்த ஆஞ்சநேயர் கோயில் வந்து அது இந்த கோட்டையோட முதல் நுழைவாயிலே இங்கே தான் ஃபஸ்ட்டு இருந்து தான். இப்போ அது எடுத்துகிட்டு இந்த ஆஞ்சநேயர் கோயில் வந்து கட்டியிருக்கிறாங்க. அது வந்து ஒரு அகழி. முன்னாடி வந்து இங்கே தான் அந்த தண்ணிலாம் வந்து நான் வந்து போயிருக்கு. பாதுகாப்பான இருந்தது. முத்துக்குமார சாமி, அது முருகர் கூடவே காஞ்சி காமாட்சி அவங்களும் கூடவே இருந்தாங்க. இந்த கடும்பாடி அம்மன் சீனிவாசன் பெருமாள் கோயில். கோயில் வந்து பாருங்க, சிவனும் பார்வதி முன்னாடி இருக்கிற மாதிரி ராமராமன் குங்கு இருக்கிற இந்த கோவில் வந்து 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. யாரால் வந்து இந்த கோயில் வந்து கட்டப்பட்டதுன்னா, விஜயநகர பேரரசால் இந்த கோயில் வந்து கட்டப்பட்டது. அவங்க மட்டும் கிடையாது, முன்னாடி சோழர்கள், நிறைய பேர், நாயக்கியர்கள், மராட்டியர்கள், நிறைய பேர் வந்து நிறைய பேர் கைப்பற்றியிருந்தாங்க. எல்லாமே ஒரு பாதுகாப்பு. அதுக்கப்புறமா ஆங்கிலேயர்கள் வந்து இது இராணுவத்துக்கெல்லாம் இந்த போர்கள்லாம் இங்கே பயன்படுத்தியிருந்தாங்க. இது ஃபுல்லாக மன்னர்கள் மட்டும் அந்த இடத்துல வந்து மன்னர்கள்லாம் யாரும் இல்லை, இந்த படைத்தளபதி, இந்த உள்ளூர் அதிகாரிகள், ஆட்சியாளர்களாக இருப்பாங்க. அவங்க வந்து வந்து பாதுகாப்பாக இந்த தங்கியிருந்த ஒரு இடம் தான் இந்த சங்குப்பட்டு கோட்டை. அங்கே அந்த அகழி போகிற வழி வந்து பாருங்களேன், இன்னமும் அந்த கற்கர்லாம் வந்து இன்னும் சிதைஞ்சு போய் அப்படியே இருக்குது. திருச்செந்தூர் முருகர் கூட வந்துட்டாருங்க. என்ன முருகர் வந்து இருக்கா? திருச்செந்தூர் முருகன். அதை பாருங்க, இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சுக்கிறேன். அதான் என்னன்னு பேச தெரியும். ராஜேஸ்வரி, எனக்கு பொண்ணியை இருந்தால் கொடுத்துங்க, அனாதியாக இருக்கிறோம்மா, எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க. அதிகாரிகள் யாராவது கோயிலாண்ட இடம் இல்லாத கோயிலாண்ட பார்த்துங்களா, எங்கள் அம்மா நாங்கள் சாப்பாட்டு கூட வழி இல்லாத பூ கடை வச்சாங்க. கோயிலாண்ட ஏதாவது வியாபாரம் பண்ணால் தான் எங்களுக்குலாம் இல்லை, கோயிலே தான் பார்த்துங்களோம். என்னப்பா கோயிலுக்கு வருவாங்க. வந்து அம்மா வந்து இந்த பூ கடை வச்சுக்கிறாங்க. இங்கே மறக்காமல் ஒரு வந்து கோயில் வரவங்க இவங்க வந்து பூவெலாம் வாங்கிட்டு இங்கே சாமி பார்க்க போவாங்க. அவங்களுக்கும் ஒரு வந்து ஒரு வியாபாரமாக பார்த்து அவங்களுக்கும் உதவி பண்ணுவாங்க. ராஜேஸ்வரி சொல்லு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, கரெக்டாக வந்து அந்த கோட்டையோட ஒரு மெயினான ஒரு பகுதி, அது ஒரு மெயின் பகுதி. நம்ம போகிறோம், இன்னும் உள்ளே தான் போய் ஆகணும். வாங்க அப்படியே போய் போகலாம். வருங்க, பார்த்து சேஃபாக வாங்க. ஏன்னா இது வந்து ஒரு கைவிடப்பட்ட பகுதி. ஸோ வந்து கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும். பார்த்து சேஃபாக வாங்க. இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த கோட்டை ஒரு ஒரு பகுதி பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு தெரியும், அதை பாருங்கள், அந்த கோட்டையோட வந்து அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் தெரியும் பாருங்கள் உங்களுக்கு.
வரவங்க கண்டிப்பாக பார்த்து சேஃபாக வாங்க. நிறைய பூச்சி அதெல்லாம் நிறைய இது இருக்குது, பார்த்துங்க. பல ஆட்சியை கைப்பற்றின ஒரு இடங்க இது. அவங்களுக்கு பாதுகாப்பாக தந்த ஒரு இடம் தான் இந்த இடம். பயங்கரமாக இருக்குதுங்க. இந்த எந்த படம் பார்த்துருக்கீங்க? அம்புலி படம் பார்த்துருக்கீங்க. அந்த அம்புலி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அது வந்து நுழைவாயில் வந்து பயங்கரமாக வெளியே வரும். இடமே பார்க்க பயங்கர ஆளாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சலை ஒன்று இருக்குது. இந்த தூள்லாம் வந்து இந்த காலத்துலேயே சோழர் காலத்துலேருந்து அப்போ படிக்கிறாங்க. இதே வந்து சாமி சொல்லுவாங்க தெரியும். கூடவே ஒரு 8 கால் பூச்சி இருக்குங்க. பார்த்து கை சேஃபாக இருங்க. நம்ம சேஃப் நம்ம தான் பார்த்துக்கணும். பயங்கரமாக எனக்கு இந்த வாசலில் பார்த்தாங்க. அந்த நாளில் தான் அந்த பேர் வந்து அதான் சொல்லுவாங்க அம்புலி. அந்த நாளில் வந்து இப்படி தாங்க அந்த அம்புலி வந்து இப்படி தாங்க வரும். பயங்கரமாக இருக்குது. அது அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் சொன்னேன்ல, முன்னாடியே சொல்லியிருப்பேன் நான். அந்த விஜயநகர பேரரசு அவங்களால வந்து இது வந்து அவங்க ஆட்சிகளை வந்து அப்போ வந்து இருக்குது. நிறைய இந்த ஆங்கிலேயர்கள் கூட வந்து இதை பயன்படுத்திக்கிறாங்க. அவங்களோட இராணுவத்துக்கோசம் இதை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அவங்கள தான் நிறைய வைக்கப்பட்டது இந்த இடம் வந்து. சூப்பராக இருக்குதுங்க. இதை வந்து யார் டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றலான்னு சரி தெரியல. செங்கல்பட்டில் இப்படி ஒரு இடம் ஒன்று இருக்குது. பிரம்மாண்டமாக இல்லைனாலும் ஓரளவுக்கு இருக்குதுங்க. அது கண்டிப்பாக டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றினாங்கன்னா பார்க்குறதுக்கு மக்கள் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், நான் அங்கேயே காட்டினேன்ல, அங்கேயே அகிழின்னு சொல்லி காட்டியிருக்கேன் நான். இந்த அகிழி தான் அது. நம்ம அந்த கோயிலாண்ட பார்த்தேன் பாருங்கள். ஒரு சின்னதாக ஒரு அதோட கனெக்ட் தான் இது. வெறியும் இருக்குது. இங்கே வந்து குளவ ஏரின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இப்போ நிறைய கழிவு நீர்லாம் வந்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ராஜா காலத்துக்கு டைமில் வந்து அப்போ அந்த இடம் வந்து எப்படி இருந்து பாருங்கள். தண்ணி க்ளீனாக அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்திருக்கு. இப்போ வந்து எப்படி மாறி போயிது பாருங்கள். சுத்தம் மனம்லாம் இருக்கும். அந்த காலத்தில் கட்டினா அந்த மதில் சேவை பாறைகளால் கட்டினது அவ்வளோ அருமையாக இருக்குது. வந்து அவ்வளோ வீட்டு வெளியே போடுங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மக்கள் மறுசீரமைப்பு பண்ணால் நல்லாயிருக்கும்.